Hi guys, welcome back to a new video. Texas Super Kings full squad for MLC 26 season இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. TSK நியூ ஓவர்சீஸ் சைனிங்ஸ்லாம் யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சைனிங்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, ஃப்ளெமிங் ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம காலவாரி விட்டுருக்காரு அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தட்டிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். TSK டொமஸ்டிக் ரிட்டன்ஷன் அண்ட் டிராஃப்ட் பற்றி முன்னாடியே ஒரு வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தவங்க மேபி இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா நோ வரிஸ், ஒன்ஸ் அகைன் இப்போ நம்ம பேசலாம். TSK 9 டொமஸ்டிக் பிளேஸ் இப்போ ஸ்குவாடில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி மேக்ஸிமம் வந்து 10 பிளேஸ் வச்சுக்க முடியும். ஆனால் இப்போ டிஎஸ்கேட ஸ்குவாடில் 9 தான் இருக்கிறதுனால டிஎஸ்கேவால் இன்னொரு டொமஸ்டிக் பிளேயருமே கண்டிப்பாக சைன் பண்ணிக்க முடியும். ஸோ அது யாராவது சைன் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டொமஸ்டிக் ரிட்டன்ஷனுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் லேப்ல சுபம் ரஞ்சானி ரீட்டைன் ஆகியிருக்காரு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் இவர் தான். அதுக்கப்புறம் ஜோஷுவா ட்ராம்ப், மிலிந்த் குமார், சாய்தேஜா முகாமடா, முகமது மோசன், கால்வின் சாவேஜ் அண்ட் ஸ்மித் பட்டேல், இந்த 7 பிளேயர்ஸ் தான் டிஎஸ்கே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிராஃப்ட்ல ஒரு 2 பிளேயர்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா அம்ஷி டி சில்வா அண்ட் அபிமன்யு லாம்பா. எம்எல்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்குவாட்ல வந்து 19 பிளேயர்ஸ் இருக்கலாம். 10 டொமஸ்டிக் பிளேஸ் அண்ட் 9 ஓவர்சீஸ் பிளேஸ். இப்போ 9 ஓவர்சீஸ் பிளேஸுமே டிஎஸ்கே ஃபில் பண்ணிட்டாங்க. ரிட்டன்ஷன்ஸ்லேருந்தே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் இஸ் none other than Faf du Plessis, நம்மளோட கேப்டன். ஸோ Faf du Plessis has been retained for MLC 2026. இதுதான் ஒரு ஒன் லாஸ்ட் டைம் இன் எல்லோ ஜெர்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பாஸ்ட் 1 இயராக நான் கேட்டுட்டு இருக்கேன். பட் Faf ரிட்டையர் ஆகிற மாதிரியே தெரியல. Faf கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காரு. அவரோட ஃபிட்னஸ் நல்லா தான் இருக்குது, அவரோட பேட்டிங்கும் நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் டைம் டு மூவ் ஆனுங்க. நம்மளுக்கு வந்து நியூ பிளட், நியூ எனர்ஜி தேவை. ஸோ இதே Faf du Plessis அண்ட் இதே ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்போ கப்புங்கிறதே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஜஸ்ட் பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷனை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். SA20 4 சீசன்ஸ் ஆர் ஓவர், MLCயில் 3 சீசன்ஸ் ஆர் ஓவர். ஸ்டில் JSK அண்ட் TSK பிளே ஆஃப்ஸை தாண்டி ஒன் ஸ்டெப் ஃபர்தர் போனதே கிடையாது. அதாவது ஃபைனல்ஸ் ரீச் பண்ணது கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஆக்சுவலாக கம்பேர்ட் டு CSK அண்ட் JSK, TSK கிட்ட தான் நல்ல கோர் இருந்துச்சுங்க. பேட்டர்ஸுமே வந்து நல்ல பேட்டர்ஸ் வச்சிருந்தாங்க. அட் த சேம் டைம் டொமஸ்டிக் கோருமே சூப்பராக வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பெரிய ஹோப்லாம் கிடையாது. ஓவர்சீஸோட அந்த சைனிங்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஸோ செகண்ட் ரிட்டன்ஷனாக வந்து டானன் ஃபெரேராவை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. டானனுமே வந்து எக்ஸ்பெக்டடான ரிட்டன்ஷன் தான். ஏன்னா அவர் லாஸ்ட் சீசன்லேயே வந்து டிஎஸ்கேக்காக வந்து அவரோட முதல் டெபியூ சீசன்லேயே வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணி ஒரு சரியான மேட்ச் வினராக லாஸ்ட் சீசனில் இருந்தார். ஹோப் அந்த ஃபார்மை இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணுவார்னு நம்புவோம். தென் நம்மளோட தேர்ட் ரிட்டன்ஷன் ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டன்ஷன் அக்கீல் ஹுசைன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். லாஸ்ட் இயர் வந்து மிச்சல் மார்ஷோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஸ்குவாடை ஜாயின் பண்ணியிருப்பாரு. நிறைய க்ரூஷியலான விக்கெட்ஸ் அட் த ரைட் டைம் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ அக்கீல் ஹுசைன் சரியான பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் கொடுத்துருப்பாரு. அக்கீல் ஹுசைன் அண்ட் நூர் அஹமத் இவங்க 2 பேர் தான் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நம்ம லாஸ்ட் இயர் ஸ்பின்னர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா. அதனால அக்கீல் ஹுசைனை ரீட்டைன் பண்ணது பெர்ஃபெக்டான முடிவு. அண்ட் கரண்டாக ஆல் 3 சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸிஸ்க்காகவும் ப்ளே பண்ணுற ஒரே பிளேயராக அக்கீல் ஹுசைன் தான் இருக்காரு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் டிஎஸ்கே அவங்க 2 ஓவர்சீஸ் ஸ்பேசஸுமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆடம் மில்னே அண்ட் ஆண்ட்ரே பர்கர். ஆடம் மில்னே இன்ஜுரி ப்ரோனாக இருந்தாலுமே அவர் லாஸ்ட் சீசனில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை நம்பி இப்போ ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆண்ட்ரே பர்கர் ரீட்டைன் பண்ணது இஸ் நோ பிரைனர். அவர் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒரு மேட்ச் வினர், கன்சிஸ்டன்டான பர்ஃபார்மர், எப்போ விக்கெட்ஸ் தேவையோ அப்போ எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ டிஎஸ்கே ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காங்க. இத்துடன் ரிட்டன்ஷன்ஸ் முடியுது. இப்போ நம்ம ஓவர்சீஸ் நியூ சைனிங்ஸ் வந்தோம்னா 4 நியூ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் யாருங்கிறத பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி எந்தெந்த பிளேயர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துடலாம். மார்க்கஸ் டானிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் ரிலீஸ். இப்போ அவர் வந்து சியாட்டில் ஆர்கெஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்காரு. அது வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. தென் மிச்சல் மார்ஷ் லாஸ்ட் இயர் அவர் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வரல. அவர் வந்து சீசனுக்கு முன்னாடி ரூல்ட் அவுட் ஆகிட்டார் டியூ டு இன்ஜுரி. அவருக்கு பதிலாக தான் அக்கீல் ஹுசைனை சைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ மிச்சல் மார்ஷை வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஓட்னில் பாட்மேன் லாஸ்ட் ஃபியூ ஸ்டேஜஸ் ஆஃப் MLC சீசன் அப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருந்தாரு. இப்போ அவருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் டெவான் கான்வே, இதுவுமே எக்ஸ்பெக்டடான ரிலீஸ் தான். கான்வே கிட்டேருந்து நாட் ஸோ குட் பர்ஃபார்மன்ஸஸ் தான். அவர் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து சூப்பர் கிங்ஸோட ஃப்ரான்ச்சைசிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகியிருக்காரு. ஸோ சிஎஸ்கேல ஆரம்பித்து JSKக்கு வந்து இப்போ டிஎஸ்கேலேருந்துமே ரிலீஸ் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து டேரல் மிச்சல், இதுவுமே அந்த எக்ஸ்பெக்டடான ரிலீஸ் தான். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நூர் அஹமத் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சில பேருக்கு சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கலாம். பட் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நூர் அஹமதால் MLCயில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது நம்ம சொல்லியிருப்போம் டியூ டு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்ட்ஸ் நியூ ரூல். நான் முன்னாடி போஸ்ட் பண்ண அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும் எதுக்காக நூர் அஹமத் ரிலீஸ் ஆகியிருக்காருன்னு. இப்போ ஓவர்சீஸ் சைனிங்ஸ்க்கு வந்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் சைனிங்காக கேஷவ் மகாராஜா தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அக்கீல் ஹுசைனோட சேம் கேலிபர் தான் இவருமே. ஸோ ரெண்டுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ். எதுக்காக இப்படி போயிருக்காங்கன்றது தெரியல. மேபி நூர் அஹமத் ரிலீஸ் ஆகியிருக்கிறதுனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து கேஷவ் மகாராஜா கொண்டு வந்திருக்காங்க போல. எனிவே லெட்ஸ் வெல்கம் ஆர் நியூ சூப்பர் கிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் சைனிங்கை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. நம்மளோட செகண்ட் சைனிங்கை இந்த வருஷம் JSKக்காக ப்ளே பண்ண ரைலி ரூசோவை சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்டா டெவால் பிரஸை சைன் பண்ண சொன்னால் நீங்கள் என்னடா ரைலி ரூசோவை சைன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க
தோணுது. ரூசோ SA20ல ஒரு 2 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணிட்டாரு. ஆக்சுவலி இந்த SA20 சீசன் அப்பயே அவர் இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆகியிருப்பாரு. அது வேற கதை. பட் இருந்தாலும் ஒரு 2 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணதுனால அதை நம்பி இப்போ இங்கே MLCலேயே அவரை சைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃப்ளெமிங்கோட ஐடியாலஜி சுத்தமாக புரிய மாட்டேங்குது. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கிறப்போ ஏன் திரும்ப திரும்ப வந்து அந்த ஓல்டு பிளேஸ்க்கே போறாருங்கிறது தெரியல. ரூசோ மேபி ஒரு நல்ல சைனிங்காக கூட இருக்கலாம். பிகாஸ் MLCல எல்லாமே ஃபிளாட் ட்ராக்ஸ் தான். இங்கே ஈஸியாக ரன் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால ரூசோ மாதிரி பிளேஸ் கண்டிப்பாக இங்கே நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தென் ஃபேஃப் டு பிளஸஸ் அவரோட பிரதர் இன் லா ஹார்டஸ் வில்லியோனை சைன் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய வருஷமாக கிரிக்கெட் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் T20ல பெருசாக ரெக்கார்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. 130லேருந்து 133 பேஸ்க்குள்ள தான் அவரால் பவுல் பண்ண முடியும். நம்ம கிட்ட ஆல்ரெடி ஆடம் மில்னே அண்ட் ஆண்ட்ரே பர்கர் இருக்கிறதுனால இவர் கண்டிப்பாக பேக்கப்பாக தான் இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சைனிங்காக SA20 ஆக்ஷனில் இந்த வருஷம் அதிக தொகை கொடுத்து JSK சைன் பண்ண வியான் முல்டரை இப்போ TSKக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட 9 ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் அகில் ஹுசைன் அண்ட் ஆடம் மில்னே மட்டும் தான் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் கிடையாது. மற்ற எல்லாருமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் தான். 7 சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் ஒரே ஸ்குவாடில் இருக்காங்க. லிட்டரலி வியான் முல்லர் அண்ட் ஹார்டஸ் வில்லியோனோட சைனிங்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. ஹார்டஸ் வில்லியோனுக்கு பதிலாக நீங்கள் பாட்மேனே ரீடைன் பண்ணியிருக்கலாம் இல்லையா? பாட்மேனோட ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பட் TSK அவங்க இஷ்டத்துக்கு தாண்டா பண்ணும் அப்படின்னு ஏதோ பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க TSKோட ஓவர்சீஸ் சைனிங்ஸை பற்றி அண்ட் TSKோட இந்த வருஷம் ஸ்குவாடுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10 அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் வின் பண்ணக்கூடிய சைடு கிடையாது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணுவாங்க. பிளே ஆஃப்ஸில் போயிட்டு எலிமினேட் ஆவாங்க. இதுதான் வந்து ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வருஷமும் அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கேஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.